சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, நான் அப்படி என்னடா பாவம் பண்ண? அண்ணி, நீங்க ஒரு பாவமும் பண்ணல அண்ணி. பாவம் பண்ணது எல்லாமே இவதான். இந்த ஈஸ்வரி தான் பண்ணிருக்கா. அண்ணி, அழகு இன்னைக்கு குத்துப்பட்டு குத்துயிரும் கொலை உயிருமா உயிருக்கு போராடிட்டு இருக்கானா, அதுக்கு காரணமே இவதான். ஆனா நீங்க இன்னும் இவள நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஏன், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ கோவிலுக்குள்ள அவ்வளவு தைரியமா சாமி குத்தம் பண்ணதாலதான் அழகு இப்படி சாமி தண்டிச்சிருக்கு. நீ இப்ப ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அழுது நடிச்சனா நீ பண்ண தப்புல இல்லன்னு ஆயிடும் நினைக்கிறியா? இது ஹாஸ்பிட்டல் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா நீங்க பேசின பேச்சுக்கு உங்க செவில திருப்பி இருப்பேன். ஏய், என்ன மிரட்டாத. இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். எங்க ரத்னவேல் பாண்டி அண்ணனோட கிராமத்துக்கு இது வரைக்கும் நாங்க எத்தனையோ வருஷமா போய் பொங்கல் கொண்டாடிட்டு வந்திருக்கோம். அவருடைய பேருக்கும் புகழுக்கும் கௌரவத்துக்கும் நாங்க கலகம் வரா மாதிரி இது வரைக்கும் நாங்க யாருமே எந்த தப்பு பண்ணது இல்ல. ஆனா நீ இப்ப பண்ண வெக்க கேட்டால ரத்னவேல் பாண்டியோட கௌரவமும் மானமும் காத்துல பறக்குது. இனிமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு புல்லு பூண்டு கூட எங்க குடும்பத்தை மதிக்காது. அதுக்கு காரணம் நீ பண்ண மானம் கேட்டதானும். சம்பத், என்னடா இதெல்லாம்? இவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? என் பையன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான்டா. அவன் பொழைச்சு வரணும்னு பெத்த வயிறு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. புருஷனை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவ துடிக்கிறா. எல்லாரும் இங்க அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா இவன் மனசாட்சியே இல்லையாடி உனக்கு? இங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. வேணாண்டா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. என் கண்ணு முன்னாடி நிக்க வேணான்னு சொல்லு. கூட்டிட்டு போ. அண்ணி, நல்லா இருக்கா நீ உங்க நியாயம்? தப்பு பண்ணவே இங்க இருக்கலாமா? அத தட்டி கேக்குறவ நான் இங்க இருக்க கூடாதா? ஐயோ, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை கூட்டிட்டு போடா. தயவு செஞ்சு கூட்டிட்டு போ. அக்கா, ஏய் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க அடங்கவே மாட்டீங்களா? உங்களை அடிச்சு விரட்டாதான் இங்க இருந்து போவீங்கன்னா அதுக்கும் நான் ரெடி. பாரு, கைவெளி என்ன பயமா இருக்கா? கிரிஜா, உனக்கு என்ன பெரிய சண்டி ராணி நினைப்பா? அண்ணி சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்காம மேல மேல வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா இல்லையா? அண்ணி மனசை கஷ்டப்படுத்துறதுலயும் ஈஸ்வரி மனசை நோக்கடிக்கிறதுலயும் உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். இப்ப நாம கிரிஜாவை திட்டினோம்னா வசுந்தரா மனசுலயும் ஈஸ்வரி மனசுலயும் ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிடலாம். அதான் கரெக்ட். அடியே கிரிஜா, இருடி, இப்ப உன்னை உரிச்சி உப்பு கண்ட போட்டுடுறேன். நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தல. நான் நியாயத்தை கேட்டா உங்களுக்கு வேதனையா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமாமா, நீ ரொம்ப நியாயஸ்திதான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பாம்பின் கால் பாம்பரியும் கிரிஜா. நானும் ஒரு காலத்துல பாம்பா இருந்தவதான். உன் ஜம்பெல்லாம் என்கிட்ட பழிக்காதடி. ஏய், எங்க குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? அடச்சி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அழகு தம்பியோட அத்தைங்கிற முறையில நீ இந்த குடும்பத்துல ஒருத்தினா, ஈஸ்வரியோட அத்தைங்கிற முறையில நானும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான். அதோட இல்லாம இப்ப நீ அபாண்டமா பழிய போடுறது என் நாத்தனார் பொண்ணு ஈஸ்வரி மேல. அதனால நீ பேசுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அத்தை, பிரச்சனை வேண்டாம் அத்தை, விடுங்க. அது எப்படி விட முடியும் ஈஸ்வரி கண்ணு? அந்த சாமி அடி வேளால குத்துனதுனால அழகு தம்பி ரத்தம் கொட்டி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. பெத்தவ துடிச்சுக்கிட்டு கிடக்கா, கட்டுனவ கதறிட்டு கிடக்க. இந்த நேரத்துல வந்து எவனோ ஏதோ சொன்னான்னு ஜிங்கு ஜிங்குன்னு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க. இது உனக்கே அசிங்கமா இல்ல? நீயும் ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணு பெத்தவ தானே. ஈஸ்வரி மேல இப்படி ஒரு அபாண்டமா பழிய போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அழகு தம்பி இப்படி ஆனதுக்கு ஈஸ்வரி தான் காரணம்னு வாய்க்கு சம சொல்ற. உனக்கு நாக்கு இழுத்து வாய் கோடிக்கிட்டு தான் போக போது பாரு. ஏய், என்ன சாப விடுறியா? நீயே ஒன்னா நம்பர் ஜால்ரா. உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன யோகிதம் இருக்கு?
எங்க அழகு மேல பாசம் வைக்கிற மாதிரி நீயும் ஈஸ்வரியும் நடிச்சா அத நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? நான் இப்பவும் சொல்றேன், இவ பண்ண தப்புக்கு தான் அழகு இப்ப தேவையில்லாம தண்டனை அனுபவிக்கிறான். கிரிஜா, அத்தை என்ன நடிச்சிட்டு இருக்கோ மனசுல? அத்தை இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அக்கா கோவப்படாதீங்க. கோவப்படாம இருக்க முடியல துர்கா. அக்கா என் சம்பந்திய பார்த்து என்ன தகுதியை நான் கேக்குறேன். இப்போ உனக்கு என்னடி தகுதி இருக்கு ஈஸ்வரியை பத்தி பேசுறதுக்கு? நீங்க பாரு, இதுக்கு மேல இங்க நின்ன அப்புறம் நடக்கிறதே வேற. இடத்த காலி பண்ணு, வாங்கிறது. அண்ணி இருங்க, நீங்க விடுங்க. என்ன நீங்க அடிச்சே கொல்லுங்க, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஈஸ்வரி செஞ்ச தப்புனாலதான் அழகு அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. இத நான் சொல்லல, அந்த ஊரே தான் சொல்லிட்டு இருக்கு.